அட்டகாசமான சுவையில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 5 வரமிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அரை கப்பில் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு கொடுத்துங்க. கடையில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சட்னி பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், அட்டகாசமான சுவையில் ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.